அமெரிக்கா தாக்கியுள்ள சூழலால் கச்சா எண்ணெய் விலை 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கும் நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான சண்டையில் அமெரிக்காவும் இணைந்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழியாக சர்வதேச அளவில் 5 1 பங்கு கச்சா எண்ணெய் வர்த்தகம் செய்யப்படுகிறது. இந்த சூழலால் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 3 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2.7 விழுக்காடு அதிகரித்து ஒரு பீப்பாய் 79.12 அமெரிக்க டாலராகவும், அமெரிக்க கச்சா எண்ணெய் 2.8 விழுக்காடு அதிகரித்து 75.98 அமெரிக்க டாலர்களாகவும் உயர்ந்துள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக கச்சா எண்ணெய்க்கான ஆதாரங்களை இந்தியா விரிவுபடுத்தி இருப்பதாகவும், அதில் பெரும்பாலானவை இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக வருவதில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் எண்ணெய் நிறுவனங்களிடம் போதிய இருப்பு இருப்பதாகவும், தொடர்ந்து வேறு சில வழிகள் மூலம் எண்ணெய் இறக்குமதி தொடரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி எரிபொருள் கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் உறுதியளித்தார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஐநா பொதுச் செயலாளர் அன்டானியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். அணு ஆயுத விவகாரத்தில் ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதலில் இணைந்த அமெரிக்கா ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருக்கும் நிலையில் போர் பதற்றம் நிலவுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோசமான சூழலுக்கு மத்தியில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டானியோ குட்டரஸ் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை ஈரான் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றார். The Non-Proliferation Treaty is a cornerstone of international peace and security. Iran must fully respect it. And all member states must act in accordance with their obligations under the UN Charter and other rules of international law, including international humanitarian law. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் மோதலை ஏற்படுத்தும் என கூறிய அவர், அனைத்து உறுப்பு நாடுகளும் ஐநாவின் அனைத்து சட்டத்திட்டங்களின் கீழ் செயல்பட வேண்டும் என்றார். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் சென்று 2 நாட்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு செய்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு செல்கிறார். இதற்காக வரும் புதன்கிழமை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் காட்பாடி செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்து காரில் வேலூர் செல்கிறார். வேலூரில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள பென்ட்லாண்ட் அரசு மருத்துவமனையை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அணைக்கட்டு பகுதியில் கலைஞர் அறிவாலயத்தையும் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து அணைக்கட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ சென்று பொதுமக்களை சந்திக்கிறார். ஜோலார்பேட்டையில் புனரமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். கள ஆய்வை முடித்துவிட்டு வியாழக்கிழமை திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் மீண்டும் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது தொடர்பான வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி திமுக எம்பி ஆர் ராசா புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். ஆர் ராசா வருமானத்திற்கு அதிகமாக 5,53,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக 2015ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இதில் ஜூன் 23ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடபரதன் முன்பு ஆர் ராசா ஆஜரானார். அப்போது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி ஆர் ராசா தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து குற்றச்சாட்டுகள் பதிவை வரும் 30ஆம் தேதிக்கு நீதிமன்றம் தள்ளி வைத்தது. ஒண்ணுமே கிடையாது. புது நீதியரசர் வந்திருக்காரு. அதுக்காக ஒரு மரியாதை நிமித்தம் இல்ல. அன்றைய தினம் ஆர் ராசா ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். மாம்பழம் விலை சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கர்நாடகாவில் அறிவித்தது போல் இழப்பீடு தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது அறிக்கையில் மாம்பழ விலை சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக கிருஷ்ணகிரியில் உண்ணாவிரத போராட்டமும் திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டமும் நடத்திய போதும் வழக்கம் போல் திமுக அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் துறை அமைச்சர் வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருப்பதாக தகவல்கள் வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி மத்தியில் 39 எம்பிக்களை வைத்திருந்தும் விவசாய
விவசாயிகளுக்காக திமுக குரல் கொடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநில மா விவசாயிகளுக்கு PDPS திட்டத்தின்படி இழப்பீடு அறிவித்துள்ள பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் முடிவை வரவேற்பதாக கூறியுள்ள அவர், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார். வீடுகளின் வெளியே விடப்பட்ட காலணியை அணியும் முன் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த காட்சியே உதாரணம். கடலூரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வீடுகளை நோக்கி பாம்புகள் படையெடுப்பது வழக்கமாகி வருகிறது. இந்நிலையில் கடலூர் சாவடி பகுதியில் வசித்து வரும் தமிழ் என்பவர் தன் வீட்டுக்குள் பாம்பு ஒன்று வந்ததால் விரட்ட முயற்சித்த நிலையில் அது அங்கிருந்த ஷூவுக்குள் ஒளிந்து கொண்டது. தகவல் அறிந்து வந்த பாம்பு பிடி வீரர் பாம்பை பிடிக்க முயற்சித்த போது திடீரென படமெடுத்து பயமுறுத்தியது. சிறிது நேர போராட்டத்திற்கு பின்னர் பாம்பு பிடிபட்டது. ஆம்லெட் கொடுக்க தாமதமானதால் ஏற்பட்ட தகராறுதான் இது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த ஏரிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் உணவகத்திற்கு கடந்த 5 தினங்களுக்கு முன் 5 இளைஞர்கள் உணவருந்த வந்துள்ளனர். இளைஞர்கள் ஆம்லெட் ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த போது அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு உணவக ஊழியர் முதலில் ஆம்லெட் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் உணவக ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தாக்கியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் எருமை மாடு ஆரோக்கியமாக உள்ளதா என சோதித்தவரின் காலில் கயிறு சிக்கிய நிலையில் அவரை அந்த மாடு தரதரவென இழுத்துச் சென்ற காட்சியே இது. கொல்லம் மாவட்டம் சாஸ்தான்கோட்டா குண்டரா பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் எருமை மாடு வாங்க சென்றபோது அந்த மாடு ஆரோக்கியமாக இருக்கிறதா என சோதனை செய்துள்ளார். அப்போது அந்த மாடு திடீரென மிரண்டு ஓடத் தொடங்கியது. இதில் எருமை மாட்டின் கயிறு முதியவரின் இடுப்பு மற்றும் கால்களில் சிக்கியது. அவரை அந்த மாடு தரதரவென இழுத்துச் சென்றது. எதிரே வந்த கார் மீது முதியவர் மோதிய போது எருமை மாட்டின் கயிற்றிலிருந்து அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டனர். தலை, கை, கால்களில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் முதியவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தில் மரணமடைந்த மகனை கட்டியணைத்த தாய் கதறிய காட்சியே இது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாரனோடை கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் தனது 2.5 வயது மகன் தன்வந்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். களமருதூர் ஓரத்தூர் இடையிலான குறுகிய சாலையில் முன்னால் சென்ற தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வாகனத்தை உதயகுமார் முந்தி செல்ல முயன்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட தடுமாற்றத்தில் சிறுவன் தன்வந்த் வாகனத்திலிருந்து சாலையில் விழுந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பின்னால் வந்த கல்லூரி வாகனம் சிறுவன் மீது ஏறியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சடலமாக கிடந்த தனது மகனை தூக்கி வைத்து தாய் கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. போலீசார் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். தாவேக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவில் மோதல் ஏற்பட்டதால் கத்தியுடன் வந்த தொண்டர்தான் இவர். தாவேக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாளையொட்டி கிருஷ்ணகிரியில் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதில் கீழ்ப்புதூர் பகுதியில் கிருஷ்ணகிரி நகரச் செயலாளர் சசிகுமார் தலைமையில் ஒரு தரப்பினர் மரம் நடும் விழாவை நடத்தியுள்ளனர். அங்கு வந்த தாவேகாவின் கீழ்ப்புதூர் கிளை தலைவர் நாகராஜ் தலைமையிலான தொண்டர்கள் எங்கள் ஏரியாவில் யாரை கேட்டு நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் கைகலப்புக்கு சென்ற நிலையில் சசிகுமார் ஆதரவாளர் தப்ரீஷ் கத்தியை கொண்டு தாக்கியுள்ளார். அதற்கு நாகராஜ் தரப்பினரும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
தாக்குதலில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டு 6 பேர் காயமடைந்தனர். பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பூஞ்ச் பகுதி வழியாக ஊடுருவி 2023 ஆண்டு முதல் 2 குழுக்களாக பிரிந்து தாக்குதல் நடத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டையே உலுக்கிய பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் எந்த வழியாக நாட்டுக்குள் ஊடுருவினார்கள் என்ற முக்கிய தகவலை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்துள்ளனர். பூஞ்ச் பகுதியில் உள்ள தேராக்கி காலி என்ற இடத்தின் வழியாக தீவிரவாதிகள் 2022 ஆண்டின் இறுதி அல்லது 2023 ஆண்டு தொடக்கத்தில் ஊடுருவி இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு ஜம்மு பகுதியில் இயங்கி வந்த நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு காஷ்மீருக்கு சென்றது தெரிய வந்துள்ளது. 2023 ஆண்டு டிசம்பர் 21 தேதி இந்த தீவிரவாதிகள் பூஞ்சில் நடத்திய தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதேபோல இவர்கள் 2024 ஆண்டு மே மாதத்தில் சனாய் பகுதியில் தாக்குதல் நடத்தியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து 2024 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் அவர்கள் காஷ்மீருக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். பட்காம் பகுதிக்கு வந்ததும் 2 பிரிவுகளாக பிரிந்து குல்மார்க் மற்றும் சோன்மார்க் பகுதிக்கு தீவிரவாதிகள் சென்றதும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் தொடர்ந்து சிறு தாக்குதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் பெஹல்காம் தாக்குதலுக்காக மீண்டும் ஒன்றிணைந்த தகவல் வெளியாகியுள்ளது. அந்நிய மண்ணில் அதிக முறை 5 விக்கெட் வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற கபில் தேவின் சாதனையை பும்ரா சமன் செய்து அசத்தியுள்ளார். லீட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 471 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இந்திய வீரர்களின் அசத்தலான பந்து வீச்சால் முதல் இன்னிங்ஸில் 465 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து அணியின் ஹாரி புரூக் 99 ரன்களில் ஆட்டமிழந்து சதத்தை நழுவவிட்டார். இந்தியா தரப்பில் அபாரமாக பந்து வீசிய பும்ரா டெஸ்ட் போட்டிகளில் 14வது முறையாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மேலும் அயல்நாட்டில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் 12வது முறையாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் கபில் தேவின் சாதனையை சமன் செய்தார். இதையடுத்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன்கள் சேர்த்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் சதமடித்த ஜெய்ஸ்வால் 4 ரன்களிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் சுதர்சன் 30 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். களத்தில் நிற்கும் KL ராகுலும் கேப்டன் சுப்மன் கில்லும் இந்திய அணியை வலுவான நிலைக்கு கொண்டு செல்வர் என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர்.